எங்கள் வீட்டுக்கு ரூஃப் போட போகிறோம். அதுக்கு முதல்ல சென்ட்ரிங் வேலைலாம் நடக்கணுன்றதுக்காக சென்ட்ரிங் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இதுவே வந்து நேற்று நைட்டுலேருந்து நடந்துகிட்ருக்குங்க. ஆனால் கொஞ்சம் நைட்டில் போட்டாங்க, அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வந்து காலையில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை சொல்லணும். அதாவது ஹஸ்பண்டுக்கு என்னென்னா, ரூஃப் போடும் போதே இந்த கார்னரில் வந்து ஏதோ வந்து போடணுமா. நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு அது பீம்னு நினைக்கிறேன், அந்த பீம் போடணுன்னாரு. அந்த பீம் தான் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. அதாவது இவர் சொன்ன வேலையெல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு, இல்லைன்னா அது சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து சென்டரெல்லாம் போட்டுட்டு அங்கே பார்த்தீங்களா ஊஞ்சல் போடுறதுக்காக 2 ஹுக் கூட தொங்க விட்ருக்கோம். கண்டிப்பாக இங்கே ஒரு ஊஞ்சல் போடணுன்னு முடிவே பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்ம வாசலாக இருக்க போகுது, அதுதான் கடையாக இருக்க போகுது. இப்போ ரூஃப் வந்து இப்படி ஊற்றிட்டாலே ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? என்ன ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் விஸ்தாரமாக காலியாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ என்னவோ எங்களை அப்படியே பூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி அப்படி இருக்குது. ஸோ வந்து அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வந்து இந்த மாதிரி கடை வருதேன்னும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு இயற்கை காற்று எங்களுக்கு வராமல் போகுதுன்னு கொஞ்சம் வருத்தம். அதுதான் இதில் என்னென்னா, இன்றைக்கி அமாவாசையா நல்ல நாள், அதனால் நிறைஞ்ச அமாவாசையிலே வந்து ரூஃப் போட்டுருணுன்றதுக்காகவே சீக்கிரமாகவே நேற்று நைட்லேருந்து இந்த சென்ட்ரிங் அடிக்க சொல்லிட்டோம். அதுக்காக கொஞ்சம் அவரை நல்லா தொந்தரவு பண்ணி இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சி போட வச்சோம். ஸோ வந்து அவங்களும் வந்து கடன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்ப்புக்கு வந்து 4 பேர் வந்தாங்க. அதாவது அவங்க வந்து சென்ட்ரிங் போடுறவங்க கிடையாது, அவங்க வந்து மேஸ்திரி சித்தாள், அவங்க வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து ஓவராலாக இப்போதைக்கு இந்த சென்ட்ரிங் வேலை மட்டும் முடிஞ்சிருக்கு. ரூஃப் போடும்போது ஆமாம் அவங்க வந்ததுனால தான் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுது, மதியானத்துக்குள்ளே முடிஞ்சுது, இல்லைன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும். ஆனால் வந்து ரூஃப் போடுறது கொஞ்சம் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். அக்கெல்லாம் கம்பி வருது மாறி, சரிங்களா? இப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சிருக்கு. நம்ம ரூஃப் போடும்போது என்ன நடக்குது, எப்படி பரபரப்பாக வேலை நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போய் லைட்டாக சாப்பிட்டு வந்துடுறேன். 2 ஆயிடுச்சு, ரொம்ப பசிக்குது. மணி 2, சாப்பாடில் கொட்டது வண்டு. நான் ஆகிட்டேன் காணுன்ற மாதிரி. இன்றைக்கி வண்டுலாம் கொட்டல, இந்த மதியம் 2ன்றதுனால கொஞ்சம் வெயில் அதிகமானது, பசி ஓவர் ஆகிடுச்சு. அதனால் நான் போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வந்து ரூஃப் போடும்போது மீறி பேசிக்கலாம். சரி, ரூஃப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் போடும் போதே முதல்ல வந்து கற்பூரெல்லாம் ஏற்றி எங்களை சாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் ஜல்லி எடுத்துகிட்டு போட்டிட்டாங்க. இது 2வது ஜல்லி. இந்த மிஷின் இருந்தாலே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அவ்வளோ நேரம் நாங்கள் அந்த சென்ட்ரிங் வேலை பார்த்தோம். ஆனால் ரூஃப் போடும் போது தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, அப்பா சீக்கிரம் முடியும் அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்குது. 2 மிஷின் தான் மொத்த வேலையும் பண்ணிட்டு. நேற்று வந்து புதுசாக ஜல்லி இறக்கணும், அதுக்கப்புறம் சிமெண்ட் மூட்டை 2 மட்டும் தான் இறக்கணும். மணல் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த பழைய மணலே வந்து அப்படியே இருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி அந்த ரூஃபை போட்டு முடிய போகிறோம். கடவுள்லாம் வேண்டியிருந்தோம், ரூஃப் போடும் போதே மழை வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்ன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறது தான் நடந்தது. மழையும் வரல, காற்றடிக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. ரூஃபும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோன்னா அந்த வேலையும் ஒரு கம்ப்ளீட் ஆகிடும். கீழே இருந்து பார்க்கும்போது எல்லா வேலையும் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் அந்த மணலை ஜல்லி அந்த சிமெண்ட்டை எல்லாம் சேர்ந்து கலந்து மேலே வரும்போது இங்கே அள்ளி கொட்டுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அங்கே நிற்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நம்மளுக்கு புரியுது. கொஞ்ச நேரம் போய் அது நடுவில் நிற்கிறதுக்கே அவ்வளோ சூடு அடிக்குது, அவ்வளோ அனல் அடிக்குது. ஆனால் அவங்க அதுலேயே தான் நின்று வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறதுனால தான் நம்மளுக்கு இந்த வேலை ஈஸியாக முடியுதுன்னு தெரியுது. எங்களுக்கு இருந்த பெரிய வேலை ரொம்ப நாள் வந்து நடக்கலாம் நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்ட வேலை வந்து இந்த ரூஃப் வேலை தான். இன்றைக்கி அது நடக்குதுன்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. ப்ராப்பராக நடக்குது, சீக்கிரமாக நாங்கள் நினச்ச நாளில் நினச்ச நேரத்தில் நடக்குதுன்னும் போது இன்னுமே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அது வர்றது செம்ம ஜாலியாக இருக்குது. எனக்குலாம் அது உள்ளே உட்காந்துக்கினே ஒரு வாட்டி மேலே ஏற்றி இறக்க மாட்டாங்களான்னு இருக்குது. உனக்கு நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கழுவிலாம் வச்சதுக்கப்புறம் ஓடி போய் மேலே உட்காந்துக்கலாம். அதுலேருந்து அப்படியே மேலே தூக்கி எங்களை அப்படியே அந்த சிமெண்ட் கொட்டுற மாதிரி கொட்டுவாங்க, நாங்கள் இறங்கி ஓடி வருவோம். திருப்பி மேலே வருவோம், திருப்பி போயிட்டு திருப்பி வருவோம். அந்த மாதிரி வந்துக்கினே இருப்போம் நாங்கள். ஆனால் இந்த மிஷின் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிமெண்ட் வேலை எவ்வளோ வேகமாக நடக்குது. இப்போ மணல் ஜல்லி அதுக்கப்புறம் சிமெண்ட் 3த்தையும் கொட்டிடுறாங்க, அது தூக்கி தண்ணி ஊற்றுறாங்க, கலந்து அப்படியே அந்த இதில் கொட்டுது. அது அப்படியே சொயின்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே வைக்குது, அதில் இதில் உழுது இவர் அதில் பிடிச்சி அப்போலாம் வந்து அள்ளி கொட்டுவாங்க. இப்போ என்னடா ஒரே டயரில் அப்படி அப்படியே சாச்சு அது சூப்பராக இருக்குது அந்த வண்டி. நம்ம கூட இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் ட்ராலி தள்ளின்னு போவோமே அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக தள்ளின்னு போயிட்டு புஸ்குன்னு ஊற்றுறாங்க. அது போய் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுது எல்லா இடத்துலையும். அது எப்படி நம்ம கொட்டும் போது அந்த ஃபோர்ஸ்ல வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது.
பார்க்குற குழந்தைங்களுக்கு கூட தெரியுது அது எந்த மாதிரி ஆகுதுன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தான் தெரியுது இந்த ரூஃப் வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம எங்கே மேலே நின்று பார்த்துருக்குறோம். ரூஃப் போட போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பார்த்தது கிடையாது. ஃபேனுக்கு இந்த ஒயர்லாம் இப்படி தான் அனுப்புவாங்கன்னே நீ தான் தெரிஞ்சது எங்களுக்கு. ஸோ வந்து செங்கல் அடிக்க வச்சா வீடு முடிஞ்சிருச்சு. ஓ, செங்கல் அடிக்க வச்சா வீடு முடிஞ்சுதான். நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் வந்து ரூஃப்னா இப்படி கம்பி போடுவாங்க, இந்த மாதிரி சென்ட்ரிங் பலகை அடிப்பாங்க, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரூஃப் ஊற்றுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது. நம்மளுக்கு தான் வந்து எதுவுமே தெரியாமல், உலகமே நாட்டு நடப்பே தெரியாமல் இருந்துருக்குறோம். அதை சொல்லுவாங்க, கட்டுறது கையளவு கல்லாதது கடல் அளவுன்னுவாங்கல்ல, அதுதான் உண்மை. நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. உடனே கமெண்டில் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்வாங்க போல். செம்மையாக வந்து ஓவராலாக வந்து 2 பார்ட்டாக போட்டுருந்தாங்களா, அதில் வீட்டுக்கு போட வேண்டிய ரூஃப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பக்கம் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிருமான்னு கேட்டதுக்கு, இல்லை 1/2 ஹவர் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. உண்மையாகவே வந்து இதில் 3த்தையும் கொட்டுறாங்க, அது கலக்குது, அதில் கொட்டுது, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொட்டுது, அவங்க அங்கேருந்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. ஐஸ் வாட்டரா? ஐஸ் வாட்டர் வச்சுக்கிடுமா? ஐஸ் வாட்டர் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் மேலே இருக்க முக்கியமான ஐட்டம்லாம் இறக்கிடுறாங்க. அந்த பலகையில் தான் அந்த வண்டியை வச்சு ஓட்டிக்கினே இருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க. வண்டி முதல்ல கீழே வந்துச்சு. அடுத்து இது இப்போ வந்து கொஞ்சம் தான் போடணும்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் சிமெண்ட் மூட்டை வந்து 20 மூட்டை இருந்தது. எப்படி தான் காலி ஆச்சுன்னு தெரியல. சும்மா சறுக்குன்னு காலி ஆயிடுச்சு. மணல் வந்து பாதி காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் காலி ஆகிடும் நினைக்கிறேன். இந்த அவர் இடிப்பார், இவர் கலக்குவார், இவர் காசு வாருன்ற மாதிரி அங்கேருந்து மணல் எத்தனை வராங்க, அங்கேருந்து ஜல்லி எத்தனை வராங்க, இவர் தண்ணி ஊற்றுறாரு, சிமெண்ட்டை ஒருத்தர் போடுறாங்க. 3த்தையும் கலந்து அப்படியே போட்டு கலவையாக கலந்து மேலே கொடுக்குறாங்க. மேலே ஒருத்தர் கம்பி வச்சு குத்திட்டே இருக்காரு, எங்கேயாவது வந்து சரியாக இறங்குதா இல்லையான்ட்டு. பொதுவாக மேலே சிமெண்ட் ஊற்றுறோம், அந்த சிமெண்ட்டு தண்ணி தானே ஊற்றுறோம், ஆனால் தண்ணி மட்டும்தான் ஃபில்டர் ஆகி தண்ணி மட்டும்தான் வருது. நான் மேலெலாம் சிமெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தா தண்ணி தான் இருந்துச்சு. என்ன எங்களுக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகம். கீழெல்லாம் சிமெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் எப்படி கழுவு போகிறோன்னு தெரில. பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பசங்களை வந்து செஸ் கிளாஸ் கூப்பிட்டு போனோம். ஏன்னா நேற்று வந்து அவங்க முந்தானேற்று வந்து போய் டோர்னமெண்ட் விளையாட்டு வந்து அந்த கப் எடுத்துகிட்டு போய் செஸ் கிளாஸில் காட்டோம். அதனால் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டாங்க. அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள செஸ் கிளாஸில் விட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து அதுக்குள்ளேயே அவங்க போடுறாங்களா இல்லைன்னு பார்த்துடலாம். சரியா, வாங்க போகலாம்.